கலப்பை இயக்கத்தினுடைய நிறுவனரும் அதே போல் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனரும் முன்னாள் விஜய் நடிகராக இருந்த மேலாளருமான பி.டி. செல்வகுமார் திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அவருடன் அவர் அமைப்பை சேர்ந்த 100 பேரும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய பி.டி. செல்வகுமாரை பொறுத்தவரை நடிகர் விஜயனுடைய முன்னாள் மேலாளராக இருந்திருக்கிறார். அதே போன்று புலி படத்தை தயாரித்தவராகவும் பி.டி. செல்வகுமார் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய தந்தையிடமும் பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அவர் இருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜயனுடைய சுறா, வில்லு, போக்குரி போன்ற 10க்கும் மேற்பட்ட படங்களில் PRO-ஆகவும் பணியாற்றியவர் தான் பி.டி. செல்வகுமார். அதே போன்று இந்த நிலையில் தான் அவர் அமைப்பை நிறுவி அதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த அமைப்பினுடைய பெயராக கலப்பை மக்கள் இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் 100 பேரும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மொத்தமாக சேர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.